2026 சோழிங்கநல்லூர் தொகுதியில உங்க ஆதரவு யாருக்குண்ணா? விஜய் தான் நம்ம அல்ஜோரிட்டி தளபதி விஜய் தான். என்னோட ஆதரவு எப்பவுமே சீமான் தான். நம்ம நெக்ஸ்ட் சிஎம் தளபதி விஜய் ஒன்லி. திமுக தாங்க. நம்ம அது டிவி கேட்கணும். விஜய்க்கு தான். திமுக விஜய் தான். நம்ம ஆதரவு எப்பவுமே விஜய்க்கு தான். என்ன காரணம் ப்ரோ? இந்த ஆட்சியில் ஏதாவது குறைகள் இருக்கா? குறைகள் நிறைய ரெண்டுமே இருக்கு. ரொம்ப ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கு. இப்போ ஆட்சியே இல்லைங்க, இது ஆட்சியே ரோடு பார்த்தீங்களா? அதாவது முழுசாவே குறையா தான் இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாற்றி மாற்றி வந்தாங்க. இவங்கள அவங்க குறை சொல்றது, அவங்கள இவங்க குறை சொல்றது, இதே தான் வேலையா இருந்துச்சு. பெண்கள் பாதுகாக்க முக்கியமாக சொல்லலாம். ஏகப்பட்ட ஊழல் நடக்குது, அது வெளியில பேச மாட்டாங்க. ஜெயிக்கிறாரு இல்லைன்றதை தாண்டி அவருடைய அரசியல் இன்னைக்கு ஆத்மார்த்தமாக இருக்குன்னு நான் பேருக்கு ஒரு 4 திட்டம் மட்டும் முன்னாடி சொல்லினே இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்தேன், ஃப்ரீ பஸ் கொடுத்தேன், இந்த ஒரு 4 திட்டத்தை சொல்ல முடியும். இது ஒண்ணுமே கிடையாது, ஆட்சியே கிடையாது. தளபதி வந்தாதான் நல்லா இருக்கும் ஆட்சி. டிஎம்கே ஏடிஎம்கே இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மாறி தான் ஓட் பண்ணாங்க. இப்போ ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை ப்ரோ, எல்லாருமே நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஊழலாம் அழிக்கணும், அதெல்லாம் அண்ணன் வந்து தடுக்க முடியும். பாப்பா வந்தாச்சுல அண்ணன் வரட்டும். அரவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா விஜய் அவர்களுடைய வீட்டுக்கிட்ட தாங்க வந்திருக்கோம். ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய வீடு லொக்கேட் ஆகி இருக்கக்கூடிய நீலாங்கரை சோழிங்கநல்லூர் தொகுதியில தாங்க வருது. ஸோ இந்த தொகுதியில தான் அவர் நிக்க போறாரு, சோழிங்கநல்லூர்ல தான் அவர் நிக்க போறாருன்ற மாதிரியான தகவல் பரவலா வெளியாகிட்டு இருக்கு. தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் ஒருவேளை அவர் இங்க நின்றாரு அப்படின்னா அவருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு, அல்லது இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அரவிந்த் ரமேஷ் அவர்களை விட இவர் வாக்கு அதிகம் வாங்குவாரா, இல்ல இங்க இந்த தொகுதியில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த தொகுதியில வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இல்ல விஜய் இந்த மக்கள் ஆதரிப்பாங்களா, விஜய் இங்க நின்னா ஜெயிப்பாரா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2026 உங்க ஆதரவு யாருக்கு? அல்ஜோரிட்டி தளபதி விஜய் தான் ப்ரோ. டிவிக்கே தான் எங்க சப்போர்ட் எப்போதுமே. என்ன காரணம் ப்ரோ? இந்த ஆட்சியில் ஏதாவது குறைகள் இருக்கா? குறைகள் நிறைய ரெண்டுமே இருக்கு. பட் ஆனால் ரொம்ப ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டு மக்களே தெரியும். ஆனால் ஆல்ரெடி எலெக்ஷன்ல லாஸ்ட் ப்ரீவியஸ் எலெக்ஷன் டிஎம்கே அப்படி சொல்லிட்டு ஓட்டு போட்டோம். பட் ஆனால் இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து சொல்லலாம். சென்னையில பார்த்தீங்கன்னா இந்த மழைநீர் அது சொல்லலாம், பெண்கள் பாதுகாக்க முக்கியமாக சொல்லலாம். ஏகப்பட்ட ஊழல் நடக்குது, அது வெளியில பேச மாட்டாங்க. இப்போ மற்ற கட்சி பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் டிவிக்கு சப்போர்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி எதிர்கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மாறி தான் ஓட் பண்ணாங்க. இப்போ ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை ப்ரோ, எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போ எடுத்து அப்சல்யூட்லி டிவிக்கே தான் ப்ரோ. ரீசனே தேவையில்லை இதுக்கு. ஆனா 2026 உங்க ஆதரவு யாருக்குண்ணா? என்னோட ஆதரவு எப்பவுமே சீமான் தான். இப்ப இருக்க ஆட்சி எப்படி இருக்குண்ணா? இப்போ ஆட்சியே இல்லைங்க, இது ஆட்சியே ரோடு பார்த்தீங்களா? இன்னும் புரியுமா? அங்கங்கே வெள்ளங்கள் தண்ணி வெளியே கிடக்குது. கவர்மெண்ட் என்ன அந்த அளவுக்கு சரியில்லை. அது அவர் வரணும், அவர் எதுக்காக போராடி இருக்கிறார். அவர் வந்தாருன்னா ஒரு நல்லா இருக்கும். இப்ப சோழிங்கநல்லூர்ல விஜய் தான் நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ விஜய் அவர்களை எதிர்த்து சீமான் நின்றாருன்னா ஜெயிச்சிருவாரா? அதாவது ஜெயிக்கிறது வேற, அவங்க எதுக்கு அந்த கொள்கை எதுக்கு வச்சுருக்காங்க? எத்தனை ஆண்டு காலமாக அந்த கட்சி நடந்துட்டு இருக்கு சரிங்களா? மூவாயி வந்துட்டு அந்த கொள்கை என்ன மாறல, அதே கொள்கை தான் இருக்கிறாங்க. அது மாதிரி இவரும் நல்ல ஒரு கொள்கை இவரு வின் பண்ணி வந்தாருன்னா நல்லது. நம்ம நெக்ஸ்ட் சிஎம் தளபதி விஜய் ஒன்லி. யாரு ஜெயிப்பாங்க? ஒன்லி அண்ட் ஒன்லி தளபதி விஜய். Because he is superstar. ஆனா 2026 உங்க ஆதரவு யாருக்குண்ணே? நாம் தமிழர் சீமான். நாம் தமிழர். ஒருவேளை சீமான் அவர்களை எதிர்த்து இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில சீமான் அவர்களும் நிக்கிறாரு, விஜய் அவர்களும் நிக்கிறாருன்னா யார் ஜெயிப்பாங்க? கண்டிப்பாக சீமான் தான். கண்டிப்பா சீமான். ஜெயிக்கிறாரு இல்லைன்றதை தாண்டி அவருடைய அரசியல் இன்னைக்கு ஆத்மார்த்தமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த கட்ட வளர்ச்சின்றது பிரபலத்தை மட்டும் நம்பி போகிறதுங்கிறது ரொம்ப அபத்தமாக இருக்குது. ரசிகன் தான், ஆனால் அரசியல் அப்படின்னு இருந்தால் எனக்கு சீமான் தான். அது சரி பண்ணுறது. இந்த ஆட்சியில மொத்தமாகவே என்னென்ன மாதிரியான குறைகள்லாம் இருக்கு? ஆட்சி முறையே தப்பாக தான். அதுவும் குறிப்பாக இருக்குன்னா கல்வி முறை ரொம்ப தப்பாக இருக்குது. காரணம் என்ன சொல்கிறேன்னா, அடிப்படை வசதி அப்படிங்கிறது மெயின் கல்வி, அதுவும் ஒன்று இருக்குது. கல்வி கொடுத்துட்டோம்னா எல்லாமே ஈஸியாக கிடச்சிடும். அதுவும் குறிப்பாக அந்த இலவசங்கிற ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் கொண்டாடி முன்னாடி கேட்டீங்க சீமானுக்கா விஜய்க்கா அப்படின்னு. சீமான் இலவசத்தை மெயினாக எதிர்க்கிறார். இலவசங்கிறது கொடுத்தனா மக்கள் சோம்பேறித்தனத்தை விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த இலவசம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய. ஆனால்
நேற்று பேசின ஆதவத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, இலவசத்தை நாங்கள் ஒருபோது எதிர்க்க மாட்டோம், அது தேவை, அடிப்படை வசதி அப்படிங்கிறார். அப்படி கொண்டு போகணும். உழைப்பை நம்ம கொடுத்துட்டோம், உழைப்பிலிருந்து மக்களை வருமானம் வர வச்சு அதில் வளர்றதுக்கு அது அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும். திமுக தாங்க. ஒருவேளை இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில விஜய் அவர்கள் நின்றாருன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனியில வந்து அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு சொல்றது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும், சரிங்களா? திடீர்னு வந்து தமிழ்நாட்டில் நான் இன்னைக்கு முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்றது அது எப்படி சார் நடக்கிற விஷயமா? திமுகவுடைய அவங்கள சாதனைகள் என்ன, அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுலாம் நிறைய இருக்கு சார். 2026ல உங்க ஆதரவு யாருங்க? நம்ம அது டிவிக்கு தானே, விஜய்க்கு தான். ஏற்கனவே இருக்க ஆட்சியில என்ன குறைகள் அல்லது என்ன காரணம்னா விஜய் ஆதரவு? அதாவது முழுசாவே குறையாதான் இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாத்தி மாத்தி வந்தாங்க. இவங்கள அவங்க குறை சொல்றது, அவங்கள இவங்க குறை சொல்றது, இதே தான் வேலையா இருந்துச்சு. இப்ப புதுசா ஒரு மாற்றத்தை உருவாக்கி வாக்குமே, கண்டிப்பா விஜய் தான் வர வைக்கும். குறிப்பா இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, மழை பெஞ்சாக்கா தண்ணி ரொம்ப அதிகமா நிக்குது. அது மட்டும் இல்லாம மெயின் ரோட்ல ஓரளவுக்கு பரவாயில்ல. உள்பகம்லாம் பாத்தீங்கன்னா எந்த பக்கமே உள்ளலாம் யாருமே எந்த வண்டியும் போக முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கு. மழை பெஞ்சாலும் சரி, பெய்யாட்டினாலும் சரி, அப்படிதான் இருக்கு. எலெக்ஷன் கிட்ட பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள்ல ரோடு போடுற மாதிரி, இது பண்ற மாதிரி கொஞ்சம் பாதி தூரம் இது பண்றாங்க வந்து, மற்றபடி எந்த இதுவுமே கிடையாது. ஒருவேளை சோழிங்கநல்லூர் தொகுதியில அரவிந்த் ரமேஷ் அவர்களை எதிர்த்து விஜய் போட்டிட்டாருன்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. மக்கள் ஆதரவு கண்டிப்பா விஜய் குரு. 2026ல உங்க ஆதரவு யாருக்குண்ணா? 2026 ஆதரவு வந்து விஜய் சார் தான். இந்த தொகுதியில விஜய் நின்றாருன்னா ஜெயிப்பாருங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாரு சார். ஏன்னா என்ன காரணம்னா இந்த ஆட்சியில எல்லாம் நல்லா தான். இந்த ஆட்சின்னா மக்கள் நிறைய விரும்புறாங்க விஜய் ஓட்டு, அதனால தான். இந்த ஆட்சியில என்ன குறை இருக்குண்ணா? குறை எதுவுமே இல்லை, குறை இல்லாம போயிட்டு இருக்கு. 2026ல உங்க ஆதரவு யாருக்குண்ணா? திமுகவுக்கு. இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில வந்து அரவிந்த் ரமேஷ் இருக்காரு இல்லைங்களா, அவரை எதிர்த்து விஜய் போட்டிக்கிட்டாரு அப்படின்னா யாரு ஜெயிப்பான? அவங்க தான் ஜெயிப்பாங்க, திமுக தான் ஜெயிக்க. 3.5 கோடி பேர் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு கலைஞர்ல 3.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க திமுக காரங்க. செஞ்சுட்டியா? எப்படியோ திமுக காரன் அடிச்சு எழுதாம ஏற்பாடு எம்ஜிஆர் ஏற்பாடு பண்ணாப்ல, ஒன்றும் நடக்காது. செஞ்சுட்டியா? திமுக காரன் அது எந்த வேலையும் திமுக போல திமுக தான் போடுவான். இன்னைக்கு ஓஎம்ஆர் ரோடு இருக்கு, ஈசிஆர் ரோடு இருக்கு, உரகடம் ஃபேக்டரி இருக்கு, இத்தனை கம்பெனிக்கு யாரு காரணம்? திமுக தான் காரணம். சொல்ல முடியுமா? இந்த ஆட்சி என்ன குறை சொல்றதுக்கு என்ன இருக்குது? புதிய ஆட்சி வேணும், புதிய ஆட்சி வேணும். என்னத்துக்கு புதிய ஆட்சி? இந்த ஆட்சி என்னத்துக்கு குறையை கண்டுபிட்டா? நீ என்ன குறையை கண்டுபிட்டா சொல்லு. தமிழ்நாட்டுக்கு நாடு எனக்கு தெரிஞ்சு, எனக்கு என் வயசுலயே ஒரு தெளிவான சீஃப் மினிஸ்டர் தான். சும்மா வார்த்தை பேசுறதுக்கு சும்மா மல்லப்படாது வெத்தலை போட்டு முடுற மாதிரி பேசிட்டு கிடக்குறாங்க. ஒரு ஆட்சி, புதிய ஆட்சி வேணும். இருந்த புதிய ஆட்சி. 2026ல உங்க ஆதரவு யாருக்குண்ணா? எடப்பாடி தான். நல்லது நடக்கணும், நல்லதா நடக்கணும், மக்களும் நல்ல மாதிரி இருக்கணும். இந்த தொகுதியில ஏதாவது குறைகள் இருக்காண்ணா? நிறைய இருக்குது. ரோடு நல்லா இருக்கு, இதில் நிறைய கஷ்டம் இருக்கு. என்ன கஷ்டம் இருக்கு? என்ன கஷ்டம்னா சரியான இது பாதுகாப்புன்னு இல்லை, பாதுகாப்பு கிடையாது. என்ன வேற மக்களுக்கு என்ன வேணும்? சுதந்திரமா இருக்கணும். சோழிங்கநல்லூர்ல தளபதி நின்னா ஜெயிப்பாருங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. மாவட்ட செயலர் ஈசிஆர் சரவணன் அவர்கள் ஜெயிப்பாரு, கன்ஃபார்மா ஜெயிப்பாரு. தளபதி தான் நிக்க போறாரு, விஜய் அவர்களே நிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தளபதி விஷயம். தான் இன்னும் ரொம்ப மாவட்ட செயலரோட இன்னும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். ஃபுல் ஓட்டும் தளபதி தான் வரும் சோழிங்கநல்லூர் பொறுத்த வரைக்கும். அப்படிங்களா? இங்க இப்ப ஆல்ரெடி இருக்க ஆட்சியில என்ன குறைகள் இருக்கு, இல்ல இங்க என்ன குறைகள் இருக்கு? இல்லை, சும்மா பேருக்கு ஒரு 4 திட்டம் மட்டும் முன்னாடி சொல்லினே இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்தேன், ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்தேன், கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தேன். இந்த ஒரு 4 திட்டத்தை தான் சொல்ல முடியும். இது ஒன்றுமே கிடையாது, சும்மா தான் இருக்குது. அது ஆட்சியே கிடையாது. தளபதி வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆட்சி. புதிய திட்டங்கள்லாம் நிறைய அறிவிக்கிறதா சொல்லியிருக்காப்புல. அவர் தான் முதல்வராக வரணும். ஓகேண்ணா, அப்ப இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போட்டிட்டா தளபதி கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா ஜெயிப்பார். தளபதி தான் வருவார், விஜய் தான் வருவார், எங்கள் அண்ணன் விஜய் தான் வருவார், கண்டிப்பா வருவார். ஆனா 2026ல உங்க ஆதரவு யாருக்குண்ணா? விஜய் தான் நம்ப. விஜய் வந்தால் நல்லா பண்ணுவார். ஆனால் இங்கே வர விட மாட்டாங்க. பண்ணுறது நல்லது தான் இருக்குது, சுத்திக்கிறவங்க வர மாட்டாங்க. என்ன காரணம்னா இங்க ஆல்ரெடி நடக்கிற ஆட்சி வந்து சரியில்லையா? அது தெரியல நம்மளுக்கு. சிறப்பாக பண்ணுறது யாருன்னா விஜய் பண்ணுவார்னு நினைக்கிறானா, எல்லாம் எதிர்பார்க்குறா, எல்லாரும் மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. இந்த வயது ஓட்டு போடாமல் அவருக்கு பண்ணால் நல்லா இருக்கும். அதாவது சோழிங்கநல்லூர்ல அரவிந்த் ரமேஷ் அவர்கள் இருக்கார் இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகம்,
நம்ம சொல்றது நீங்க இல்லடா, அவரை எதிர்த்து போட்டிட்டா விஜய் ஜெயிப்பாரா இல்ல அவர் ஜெயிப்பாருங்களா? பணம் தான் நம்ம ஜெயிக்கும். பணம் தான் ஜெயிக்கும். பணம் தான் ஜெயிக்கும். என் ஆதரவு யாருக்குன்னா திமுகவுக்கு தான். ஆமா, திமுகவுல எந்த குறை இருக்கு? இதுக்கு முன்ன எத்தனையோ ஆட்சியாளர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்ப நடக்கிற மாதிரி ஒரு ஆட்சி எப்பவும் நடக்கல, அருமையா நடக்குது. இதுல என்ன மைனஸ் இருக்கு? 1-2 மைனஸ் இருக்கும். பேரு அவங்க அப்பா பேர் வச்சுட்டாரு, சமாதி கட்டிட்டாரு, இதெல்லாம் இயல்பு. இதெல்லாம் வரலாறுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதெல்லாம் இயல்பு. மக்களுக்கு என்ன செய்தாங்க, மக்களுக்கு என்ன சேவை செய்யறாங்க, இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஓட்ட பண்ணணும். சும்மா மட்டும் அந்த தலைவர் இந்த தலைவர் சொல்லக்கூடாது. யார் நல்லா ஆட்சி பண்றாங்க, மக்கள் யார் நல்லது செய்யறாங்க, இதை கால்குலேஷன் பண்ணி தான் ஓட்டு போடணும். இப்ப நம்ம கூட நம்ம தளபதி வராங்க, அருமையான ஆக்டர், சூப்பர் டான்சர். அவர் படம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஸோ அரசியலுக்கு வரும்போது அடுத்த முகம் தெரியாது, அவருக்கு இன்னும் ட்ரைனிங் எங்கேயாவது எடுத்திருந்தாருன்னா பார்க்கலாம். எடுத்த உடனே வராரு, நல்ல ஆக்டர், அவர் படம் விரும்பி பார்ப்பேன். பட் அவருக்கு நான் ஓட்டு போடுவேன்னாக்கா முடியாதுதான். ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுல தெரியல நம்மளுக்கு. நம்ம ஆதரவு எப்பவுமே விஜய்க்கு தானா, அண்ணதான் வரணும் எப்போதுமே. இந்த ஆட்சியில என்ன குறைகள் இருக்கு, அல்லது இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில என்ன மாதிரியான குறைகள்லாம் இருக்கு? இது போல ஊழல்லாம் அழிக்கணும், அதெல்லாம் அண்ணன் வந்து தடுக்க முடியும். பார்ப்போம், 2020 அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கணும். அதாவது சோழிங்கநல்லூர் தொகுதியில இங்க மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு, மக்களுக்கு என்ன மாதிரியான குறைகள்லாம் இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்க ஆதரவு யாருக்கு, அடுத்த எந்த தொகுதிக்கு போகலாம், இந்த மாதிரியான விஷயங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுடைய ஆரோ ரூட்ஸ் இதுக்காகவே எல்லா தொகுதியிலையும் கள ஆய்வு நடத்திட்டு இருக்கோம். நன்றி.